ப்ரோ பாகிஸ்தான் பாட்டு வச்சுட்டு ஏத்தாலே அறுத்துட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம நேற்று வந்து போட்டோ ஷூட் பண்ணுவோம், அதை வந்து பார்க்கலாம். சார் சொல்லுங்க. சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாங் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. நான் ப்ரோ நீங்க நீங்க ஏன் பாகிஸ்தான்காரங்க கேட்குறீங்களா? சரி இந்தியா பாகிஸ்தான் தேச துரோகி தெரியுமா? எல்லாம் இது இல்லப்பா, நமக்கு எல்லாம் சாங் மிக்ஸ் தான். அவன் எல்லாம் அதை விடுங்க. நேற்று நைட்டு விடி என்னடா பண்ணேன்னு எங்க எல்லாரும் கேக்குறாங்க. காமிச்சிடும். நம்ம போட்டோ ஷூட் வர போயிருக்கு. ஸோ காமிக்காமையா பார்த்தீங்கன்னா நாங்கள் சாங் மிக்ஸ் மட்டும் பண்ணுவோங்க. நாங்கள் டிஜேவும் கூட. ஸோ பாத்தில எப்படி அடுத்த போட்டோ போடுங்க ப்ரோ. இது நெக்ஸ்ட் ஒன். இது பாருங்க, இது இன்னும் செம்மையா இருந்துச்சு. ஓகே கிரேசி பிக்ஸ் எல்லாம் சரி, அதெல்லாம் ஓகே. போட்டோஸ் வந்து ஓகே, நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு போட்டோஸ் எல்லாம். அது வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 2-3 டைம்ஸ் நிறையவே கிடைக்குது நமக்கு. அதாவது நம்ம இப்போ லோ இதில் பண்ணுறோம், ஹை இதில் பண்ணுறோம், அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. என்னன்னாலும் நமக்கு வந்துட்டு சேம் குவாலிட்டி, சேம் அந்த அளவுக்கு என்ன நமக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி தராங்க. அதுவும் கிட்டத்தட்ட லேட் நைட் ஷூட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி. இதை வச்சு தான் நம்மளோட நெக்ஸ்ட் சும்மா சொல்லிட்டு கத்தி வச்சுட்டாங்க. பாக்குறாங்க இப்படிதான் ரிவ்யூ ஆர்வமா நான் வந்துட்டு சும்மா அப்படியெல்லாம் ரிவ்யூ இல்லை, இது நம்ம ஃபன்னுக்காக. பட் ஆனால் உண்மையாலுமே ரியலி ஹாப்பி. எனக்கு பிடிச்சதை விட பெட்டராகவே கிடைச்சிருக்கு. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ க்ரோன் ஸ்டுடியோஸ்.